ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவருடைய சுவிசேஷ வார்த்தைகள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நேற்று இரவு பரலோகத்தின் தேவன், சகலத்தை உண்டு பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகத்துக்கு கொடுத்த முதலாவது செய்தி, முதலாவது நற்செய்தி மத்தேயு 4:17 நாம் அதை பார்த்திருக்கிறோம். மனதை பரலோகத்துக்கு நேராய் திருப்புங்கள். மனசை பரலோகம், மேலே சொர்க்கம் நேராய் திருப்புங்கள் என்ற அந்த இயேசுவின் முதலாவது நற்செய்தியை, சுவிசேஷத்தின் அடிப்படை பாடத்தை நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த பூலோகத்தை தேவன் படைத்தார், மகிமையாய் ஆசீர்வாதமாய் படைச்சார். மனுஷனை தம்முடைய சாயல ரூபத்தில் மகிமையா படைச்சார். ஆனா ஆதாமும் ஏவாளும் தேவ சித்தம் செய்யல, சாத்தா சித்தம் செஞ்சிட்டாங்க, மகிமை இழந்துட்டாங்க. ஆதியாகமம் 3:16-19 பார்க்குற மாதிரி நீ பெருக வேண்டாம், உன் வம்சம் இனி பரிசுத்த வம்சமா இருக்காதுன்னு சொன்னார். அது அப்படியே ஆயிடுச்சு. அப்புறமா அந்த பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம், பலன் கொடுக்காது, உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு தான் நீ வாழணும்னு சொல்லிட்டார். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பன்னு சொல்லிட்டார். இதுவரை அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதை மாற்றி அமைக்க முடியாது, மாற்றி அமைக்க பிரயாசப்படவும் விசுவாசிகள் செய்யவும் கூடாது. ஓகே, இப்போ அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு காலகட்டத்தை கொடுத்து ஆசீர்வாதமாக வைக்க திட்டம் போட்டார். அவர்களும் கர்த்தரை அசட்டை பண்ணி கையின் கிரியைகளில் கலிகூர்ந்து தாங்கள் உண்டு பண்ண தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டு கர்த்தரை எரிச்சல் விட்டுனதுனால அவருடைய தேவாலயம் இருமுறை இடிக்கப்பட்டு, அப்புறம் இயேசு தான் சொன்னார், ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி இடிக்கப்பட்ட நாள் வரும்னு 2வது அந்த ஆலயத்தை குறித்து சொன்னார். இதுவரை இடிபாடா இருக்கு, இன்னும் அவங்க சமாதானம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களையும் புறக்கணிச்சிட்டார். அதன் பிறகுதான் இயேசுவை மூலமாய் நீங்கள் பரலோக ராஜ்ய திட்டத்துக்கு, தேவனுடைய பரலோக ராஜ்ய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகத்தில் 1:14-15 வந்தா, மனுஷர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படி தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே நடக்கிறதெல்லாம் நான் நானமா விசாரித்து கவனித்து பார்த்தேன், எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலமா இருக்கு. கர்த்தரே அதை அப்படிதான் சொல்றான், தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். அல்ல, இது நீங்க புரியணும். ஏன் நாம இந்த உலகத்துல இப்படி கடினமான சூழ்நிலையில வாழ்றோங்கிறத நமக்கு பைபிள் சொல்லுது. பலவேளை பலர் புரிஞ்சுக்காம இருக்கிறோம். ரோமர் 8:20 அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்படித்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வர காத்திருந்து நமக்குள்ளே தவித்து கொண்டே இருக்கிறோம். அல்ல, ஐடியா கிடைச்சா? நமக்கும் தவிப்பு தான். விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் 2 பேருக்கும் தவிப்பு இருக்கு. அவங்க அவிசுவாசியோட தவிப்பு என்னன்னா, இந்த உலகத்தை கலர் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு ஆடம்பரமாக்கி இது ஆசீர்வாதமா மாத்துறதுக்கு அவங்க தவிச்சுட்டே இருக்கிறாங்க, நடக்கல, தோத்துறாங்க. ஆனா விசுவாசிக்க தவிப்பு என்னன்னா, இது எங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது முடிச்சிடும், நாங்க புதிய சிருஷ்டிக்கு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அது ஏன்னா இந்த உலகத்திலே தேவனுடைய ஆட்சி விலகி போயிட்டு. நீங்க லூக்கா 4:5 பிசாசு சொல்றான், இயேசுவை மலைக்கு மேல கொண்டு போய் சொல்றான், உலகம் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டான். ஏன்னா ஆதாமுக்கு கொடுத்த ஆட்சியை பிசாசு பிடுங்கிட்டான். எல்லா மனிதர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்ததுனால உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே வந்துவிட்டது. யோவான் 14:30 இயேசு சொல்வார், இதோ உலகத்தின் அதிபதி வர்றான், அவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அவனுக்குரிய ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. 1 யோவான் 5:19 சொல்லுகிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப புரியுதா? உலகத்தில் பிசாசின் ஆட்சி நடக்குது, மனுஷருடைய இருதயங்கள் எல்லாம் பிசாசின் பிடியில இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:26 சொல்லுது, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்களாக தக்கதாய் சாந்தமா உபதேசம் பண்ணும். எல்லாரும் பிசாசின் பிடியில இருக்கிறாங்க, பரலோகத்தின் ஆவியில
செயல்படாதவங்க எல்லாருமே பிசாசின் பிடியில் இருக்கிறதுனால இந்த உலகம் எப்படி இருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-13 வரை படித்தோம். இப்போ இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகிறது. தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். 13 சரிதானே? விசுவாசிகளுக்கு அடிப்படை இப்படி இருக்கணும். இருக்குதான் நீங்க பார்க்கணும். ஓகே, பூமி எல்லாம் போச்சு, எல்லாம் சாத்தான்ல போச்சு, தீ கொடுக்க வச்சிருக்கு. புதிய வானம் புதிய பூமிக்கு காத்திருக்கிறோம். நான் நேற்று சொல்லிட்டேன், வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிடுச்சு. 3 தேவனும் தேவ பிள்ளைகளுமா இருக்கிறாங்க. 4 கண்ணீர் யாவையும் துடைப்பார். உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போன்னு சொன்னா நீ நம்பாத. உலகத்தில் அது முடியாது. அது முடியணும்னா நீ பரலோகத்துக்கு தான் போகணும். எங்க போகணும்? அப்படித்தானே சொல்லியிருக்கு. கண்ணீர் யாவையும் துடைப்பாருன்னா இங்க காலையில துடைச்சா சாயங்காலம் அழணும், சாயங்காலம் துடைச்சா. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் சாத்தானுக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால மாறி மாறி வரும். இங்க துக்க நாட்கள் முடியாது. முடியணும்னா பரலோகத்துக்கு போகணும். வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற புதிய எருசலேம் அல்லது பரலோகத்துக்கு போனாதான் உனக்கு துக்க நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். சரிதானே? சரி. அப்ப புதிய வானம் புதிய பூமி வேணும்னு சொல்லிட்டேன். புதிய சரீரம், இயேசு போல ஒரு சரீரம் கொடுப்பாருன்னு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அந்த சரீரத்தில் நாம் வாழுகிறோம். வாழும்போது நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கலாமா? அது 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிது ஆக்கப்படுகிறது. அப்போ விசுவாசியா இருந்தாலும் ஊழியக்காரலா இருந்தாலும் புறம்பான மனுஷன் அழிய வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதன் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் படிச்சோம். மாம்சம் எல்லாம் புல்லை போல, அதன் மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. ஓகே, இது மண்ணுக்கு போனோம். இதை நீங்க மாத்தி அமைக்க முடியாது. இதை மனசுல வச்சிருக்க. அங்க உள்ளான மனுஷன் ஒண்ணு இருக்கு. என்னது உள்ளான மனுஷன்? ஆதியாகமம் 2:7 தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டு பண்ணினார். அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அப்போ அந்த ஜீவ சுவாசம்னா என்னது? உயிர், மூச்சு காற்று. சகல 34:14-15 தேவன் தம்முடைய முகத்தை மனுஷனுக்கு விரோதமாக திருப்பினால் அவனுடைய ஆவியை எடுத்துக் கொள்வார், உயிரை எடுத்துறார். சரிதானே? பிதாவை உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி பிதாவிடத்தில் இயேசு ஆவியை ஒப்பு கொடுத்தார். உயிர் போயிரும். சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு போனோம். இல்லைன்னா நெருப்பில் சுட்டு தண்ணியில கரைக்கணும். ஓகே, அது எதுவாக இருந்தாலும் சரிதான். 3வது ஒன்று இருக்கு, ஆத்மா. இந்த ஆத்மா நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எலும்பு சதைமான சரீரம் அழியத்தான் செய்யும். இது அழியானதுன்னு நீங்க ஆசைப்படப்படாது. ஆண்டவர் சாவாம வைப்பாருன்னு ஆசைப்படப்படாது. லாசரை உயிரோட எழுப்பினார், அப்புறம் செத்து போனோம். நாயின் ஒரு உதவிக்கமான உயிரோட எழுப்பினார், அப்படி செத்து போனோம். அப்போஸ்தலன் செத்து போனா நீங்களும் நாளும் சாவணும். சரிதானுங்களா? ஆமா, பேய் சொல்றான் நீ சாவ மாட்ட, எல்லாம் கிடையாது. இந்த சரீரம் அழியணும். ஆனா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். இல்லையா? ஓகே ஓகே, ஆத்மாவிலே நாம் புதுப்பிக்கப்படணும். ஏன்னா 2 கொரிந்தியர் 5:7 அதுல இருந்து படிச்சா என்ன தெரியுது? இந்த கூடாரத்தில் குடியிருக்கையில், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் தைரியமாகவே இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் மாம்சத்தில் நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பு நிற்க வேண்டும். சரியா? சரீரம் போயிட்டு உயிர் போயிட்டு ஆத்மா இருக்கு. அதனால ஆத்மாவை குறித்து கவனமா இருக்கணும். ஆத்மாவில் பலப்படணும். ஆத்மாவில் பலப்படணும்னா என்ன செய்யணும்னா, நீங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். எப்படி பலப்படணும்? ஆவியினாலே பலப்படணும். பரிசுத்த ஆவியினாலே தான் உள்ளான மனுஷனிலே பலப்பட முடியும். அதனாலதான் லூக்கா 24:49 இயேசு சொன்னார், நான் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு அனுப்புறேன். இதோ நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேமிலே காத்திருங்கள். எங்க இருந்து வர்றது? உன்னதம். உன்னதம்னா என்னது? பரலோகம். பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி வேணும். ஏன்னா நீங்க பூலோகத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு பூலோக ஆவி தான் உங்களை அலக்களிக்குது. அதுக்கு பதிலாக பரலோக ஆவி வரணும். அது 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம்னு பவுல் சொல்றார். 2 ஆவி இருக்கு. ஒன்னு பரலோகத்திலிருந்து வாரது, இன்னொன்னு பூலோகத்தில் சுத்திட்டு தெரியாது. பூலோகத்தில் சுத்தி தெரிய ஆவி இருந்தா பூலோக சிந்தை வரும், பூலோக வெளிப்பாடு வரும். இந்த உலக
உலகத்தை எப்படியாவது கலர்ஃபுல்லாக்கி ஆசீர்வதிக்கணும்னு துடிப்பாங்க. பரலோகத்தில் இருந்த ஆவி வந்தா இந்த வெளிப்பாட்டை தந்து, இந்த உலக சாபத்தில் இருக்கிற வெளிப்பாட்டை தந்து பரலோக தரிசனங்களை கொடுக்கும், பரலோக சிந்தையை கொடுக்கும். சரிதானுங்களா? அந்த ஆவிக்கேற்ற கனியும் குணங்களும் உண்டாகும். நல்லது. இப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பரலோகத்திலிருந்து வந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதான் பிரச்சனை. பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்ல, அதுக்கு உள்ளான மனுஷன்ல தகுதி அடையணும் இல்ல, அது பூலோக ஆவி உள்ளான மனுஷனை பலப்படுத்தாது, அது பலவீனப்படுத்தும். எப்படிங்க? அதான் பலவீனப்படுத்துற ஆவி எல்லாம் படிக்கிறோம்ல, அது பலவீனப்படுத்தும். நம்ம பலப்படுத்துற ஆவி அது பரலோகத்திலிருந்து வரணும். அப்ப பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா, மத்தேயு 6:20-21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும், பரலோகத்திலே பொக்கிஷத்தை. சரி, அப்ப உங்க மனச பரலோகத்தில் வச்சா பரலோக ஆவி வரும். இப்ப புரியுதா? இப்ப பரலோக ஆவி வரல. ஏன்னா இப்ப மனதை பரலோகத்துக்கு நேராய் திருப்புங்கள்னு சொல்றதா இயேசுவனுடைய முதல் பாடம். சரியா? இப்ப என்ன பிரசவம் பண்ணிடுறாங்க? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு நேராக மனதை திருப்புங்கள்னா பூலோக ஆவி தானங்க வரும். பரலோகத்து நேரம் மனச திருப்பினா பரலோக ஆவி வரும், பூலோகத்துக்கு நேரம் மனச திருப்பினா பூலோக ஆவி வரும். அதான் அந்நிய பாஷை தீர்க்க குறியெல்லாம் சொல்லும், அது நேரம் இல்லை. ஓகே, இப்ப என்ன பார்க்கிறோம்னா, மனச பரலோகத்துல பரலோக ராஜ்யத்து நேரம் திருப்பினா உனக்கு பரலோகத்திலிருந்து வர்ற உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி கிடைக்கும். அல்ல இல்லையா? சரிதானே? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியை நான் அனுப்புகிறேன். லூக்கா 24:49 நான் தான் பரிசுத்த ஆவியை அனுப்ப முடியும், வேற யாரும் உங்களுக்கு பரிசுத்த ஆவி தர முடியாது. இயேசு சொல்றார், நான் தான் உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியை அனுப்பணும், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அதாவது அது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் நான் பிதாவின் யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வர்ற அந்த சத்திய ஆவி வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்க நல்லா புரியணும், பரலோகத்தின் ஆவி அனுப்புறவர் இயேசு மட்டும்தான். அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்தா அந்த ஆவி இயேசுவை பற்றியும் இயேசுவின் உபதேசங்களை பற்றியும் உங்களுக்கு சொல்லி தரும். அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் நினைவுபடுத்தாது. நீங்க இயேசுவின் போதனைக்கேற்ப சில விஷயங்கள் இருந்தா எடுத்துக்கலாம், அது தப்பு கிடையாது. இயேசு சொன்னது, இயேசுவின் வழியை தான் இந்த சத்திய ஆவியானவர் பரலோகத்திலிருந்து வர்ற ஆவியானவர் காட்டி தருவார். ஏன்னா அவர் அனுப்புறார், வசனம் சொல்லிட்டார், என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அது 14 யோவான் 26 என்னுடைய நாமத்திலே பிதா அனுப்ப போற பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நான் உங்களுக்கு போதித்த உபதேசங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சரிதானா? வசனம் கிளியரா இருக்கும். ஆமா, நான் சொன்னதான் நினைப்பூட்டுவார். குழப்பிடாதுங்க. எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கா வகை வகையா தீர்க்க தரிசனம் மூலம் பிதாக்களுக்கு பேசினார், கடைசி காலத்திலே குமாரன் மூலம் நமக்கு பேசினார். மத்த 28 கடைசியிலே நான் உங்களுக்கு சொன்ன உபதேசங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண. இப்ப புரியுதுல்ல? அப்ப உங்க சபையில உங்க வாழ்க்கையில பரலோகத்தில் இருந்து ஆவி இருக்கிறதா? அது இருந்தால் அது இயேசுவின் வார்த்தைகளையும் இயேசுவின் மாதிரியிலும் தான் உங்களை நடத்த முடியும். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையை உருவாக்குவதே கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவிதான். ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கலாத்தியர் 4:6 குமாரனின் ஆவியை நம் உள்ளத்தில் அனுப்பினார். இயேசுவுக்கு அது அப்போஸ்தலர் 10:38 தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பினார். தேவன் அவரோட கூட இருந்தார், பரிசுத்த ஆவியாய் தேவன் கூட இருந்தார். அதே ஆவி நமக்குள்ள வந்தா, அந்த இயேசுக்குள்ள இருந்த ஆவி நமக்குள்ள வந்தா அந்த கிறிஸ்துவின் சிந்தை வந்துரும், அந்த கிறிஸ்துவின் மாதிரி வந்துரும். சரிதானா? 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி மாதிரி 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 இயேசு மாதிரி வச்சார். 1 யோவான் 2:6 அவர் நடந்தது போல அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்றவன் அவர் நடந்த போல தானும் நடக்கணும். இது அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவி வந்தாதான் வரும். ஓகே, அப்ப உங்களுக்குள்ள பரலோகத்தின் ஆவி இருக்கா, கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவி இருக்கா, இல்ல வேற ஆவி இருக்கா நீங்க முடிவு பண்ணணும். பரலோகத்தில் இருந்த ஆவி வேணும்னா பரலோகத்தை மனசுல வைக்கணும். அல்ல ஓகே. ரெண்டாவது பரலோகத்தில் மனசுல வச்சீங்கன்னா இயேசுவின் வசனங்கள். ஓகே ஓகே, அது யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்தில் பிதா அன்பா இருப்பார், அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24 அந்த பிதா வாசம் பண்ணுவார்னு சொல்றார். சரியா? அப்ப இயேசுவின் இயேசுவின் மாதிரியை நீங்க முக்கியப்படுத்தினா பரலோகத்தின் ஆவி உங்களுக்கு கிடைக்கும். அது முதலாவது விஷயம். அதே நேரம் சொல்லிடுறேன், இது சொல்லி ஆகணும். ஏன்னா அதாவது அது 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்ல. அடுத்த வசனம் சொல்றதுல கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நேசித்தால் உங்களுக்கு பிதாவின் அன்பு கிடையாது. பிதா ஆவியா உங்களுக்குள்ளே வாசம் பண்ண மாட்டார். சரியா?
யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார்ல, அல்ல நேரம் போயிடும், பிதாவின் ஆவி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த உலகத்தை நேசிக்கிறவங்களுக்கு பரலோக பிதாவின் ஆவி கிடையாது. யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை பகை பகை. அப்ப உலகத்தை நேசிக்கிறவங்களுக்கு பரலோக ஆவி கிடையாது. புரியுதா நான் சொல்றது? நீங்க புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி, அது உங்க பாடு. ஓகே, பரலோக ஆவி கிடையாது. இது ஒண்ணுக்கு ஒண்ணு ரெண்டு எதிர். ஏன்னா அது யோவான் 16 சொல்லி இருக்குல்ல, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதான் அவர் உலகத்துக்கு எதிரான ஆவி இல்லை. அது 8. ஓகே 16. அதனால இதுல விழிப்பாரு. ஏன்னா சபைகளுக்குள்ள அசுத்த ஆவி அந்நிய பாஷை பேசிட்டு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுது. அதனால தான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றோம். மனசு பரலோகத்துல வை, இயேசுவின் உபதேசத்துல வை, இயேசுவின் மாதிரியில வை, அப்பதான் அவனுக்கு பரலோக ஆவி பரிசுத்த ஆவி வரும். ஓகே. அடுத்தது என்னன்னா, கவனிக்கிறீங்களா? அதாவது ஒரு பால் வாங்கணும்னா அந்த பாத்திரத்தை நல்லா கழுவி காய வச்சு பால் வாங்கணும். அப்படித்தானே வாங்குவீங்க உங்க ஊர்ல? இல்லைன்னா பால் தெரிஞ்சிடும். வீட்டில் ஒரு வேஸ்ட் வாட்டர் விடுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருப்போம், காட்டி பானை எங்க ஊர்காட்டு பாஷை. அதை எண்ணெயாவது கழுவுவீங்களா? தெரியாது. ஒரு வேளை எண்ணெயா கழுவுவீங்க, எல்லாம் ஓட்டர் விடுவீங்க. நீ அழுக்கு பாத்திரமா இருந்தா உனக்கு அழுக்கு ஆவிதான் கிடைக்கும். நீ கழுவப்படுகிற பாத்திரமாய் மாறணும். எப்படிங்க? ஆமாங்க, கழுவப்படுற பாத்திரம். அது கழுவப்படுறனா என்னதுன்னா, பொதுவா நீங்க அது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு 2:28, அப்போஸ்தலர் 2:28, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் சிலுவை பலியினால் விசுவாசம் வச்சு ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். சரிதானா? அப்ப பரிசுத்த ஆவி பெறணும்னா ஞான ஸ்நானம்னா ஒரு தண்ணீர் சடங்கு கிடையாது. நீங்க தண்ணி தெளிச்சாலும் தண்ணி முக்குனாலும் பரலோகத்தின் ஆவியானவர் இறங்க மாட்டார். அது தப்பா புரியுறாங்க. ஞான ஸ்நானம்னா என்னன்னா, நீங்க 22:16 அப்போஸ்தலர் 22:16 நீ ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. ஞானஸ்நானம் என்னது? ஒரு கழுவப்படுகிற அனுபவம். அது வெறும் சடங்கு கிடையாது. வெறும் சடங்கு ஆச்சரிச்சா பரிசுத்தாய் வராது. கழுவப்பட்ட இருதயம் அது கண்டிப்பா வேணும். அதுதான் மினிமம் ரெக்குவயர்மெண்ட். அப்ப கழுவப்பட்ட இருதயம் இருந்தால் அங்கே பரிசுத்தாவி பரலோகத்தின் ஆவி வர முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா லூக்கா 24:47 ஆண்டவர் சொல்லிட்டார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்னுடைய நாமத்தில் நீங்க பிரசங்கம் பண்ணணும். இதுக்கு நீங்க தான் சாட்சியா இருக்கணும். அதுக்கப்புறம் அப்பதான் 49வது வசனத்துல நான் உன்னதத்திலிருந்து வர ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். அப்ப முதலாவது பரலோக சிந்தவை, இரண்டாவது கழுவப்படுற இருதயத்துக்கு ஒப்பு கொடு. இன்னொரு வசனம் முன்னால வருது, கொஞ்சம் முன்னால சொல்லி இருக்கணும். அது யாக்கோபு 4:6. யாக்கோபு 4:6 பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியா இருக்கார்ல. அப்ப பெருமை உள்ள ஆளுகளுக்கு பரலோக ஆத்ம ஆவி கிடைக்காது. சரிதானுங்களா? தாழ்மை உள்ளவங்க தானே கிருபை கிடைக்கும். ஓகே, இந்த சரீரத்தை மண்ணில் இருந்து எடுத்தார், மண்ணுக்குன்னு வச்சாச்சு. இந்த உலகத்தை தீக்கொளுத்த போறார், அதை அவர் புறக்கணிச்சாச்சு. அதனால தான் ஏசாயா 65:17 புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க போறேன், பழசு நினைக்கப்படுவதில்லைன்னு சொன்னார்ல. இதுக்கு பிறகு நீங்க பழைய பூமியை தான் ஆராதிச்சுட்டு இருந்தா, இந்த சரீரத்தை ஆராதிச்சுட்டு இருந்தா, இந்த உலகத்துல உங்களுக்கு இருக்க காரியங்களை வச்சுட்டு நீங்க பெருமை அடிச்சுட்டு இருந்தா பரலோக ஆவி உங்களுக்கு கிடைக்காது. சரியா? ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரி இல்ல. அப்ப தேவன் ஆவியா வரமாட்டார். சரிதானே? அதுதான் உண்மை. அப்புறம் வேற ஆவி வரும், பிசாசு வரும், அது அந்நிய பாஷை பேசும். அது 13:1 நான் தூதர் பாஷைகளையும் மனுஷர் பாஷைகளையும் பேசினாலும் என்று வாசிக்கிறோம். அப்ப தூதர் பாஷை இருக்கு. பிசாசு முன்னாள் தூதன், அவன் காப்பாற்றுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரோபன் எழுதி இருக்கு. அவனுக்கு அந்நிய பாஷை பேச தெரியும், தூதர் பாஷை பேச தெரியும். தெரியுமா? தெரியாதா? അവിടെ മലയാളത്തിൽ കേരളത്തിൽ ചെല്ലുമ്പോൾ അവിടെ പൈശാസുകളൊക്കെ അങ്ങനെ ഒച്ച വിളിച്ച് മലയാളത്തിലാണ് സംസാരിക്കുന്നത്, അല്ലല്ലോ. പക്ഷേ ഇവിടെ அங்கே தமிழ்நாட்டிலே வந்தால் தமிழில் பேசுகிறது, தெலுங்கு போனால் தெலுங்கிலே பேசுகிறது. அப்ப நமக்கே பல பாஷை தெரிஞ்சால் பிசாசுக்கும் எல்லா பாஷையும் தெரியும். அதனால பிசாசு அந்நிய பாஷை பேசுவான். அதுல நாங்க பார்த்தாச்சு. அப்புறம் அப்போஸ்தலர் 16:16 குறி சொல்ல ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ இருந்தாள். பவுலையும் சீலாவையும் பார்த்து, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு போதிக்கிறவர்கள் என்று சத்தம் போட்டு சொல்லிட்டான். என்ன சொன்னாலா? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு. சரிதானே? செய்தி சரிதானே? பஸ் அங்க ஒரு வார்த்தை இருக்குல்ல, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுலையும் சீலாவையும் பிசாசு ஏமாத்தினா நம்ம விட்டு வைக்குமா? புறவு விரட்டினார். இயேசு அதுல ஓடி போனா ஓடி போச்சு. சரியா? இதெல்லாம் அந்த குறை சொல்றது. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், அவைகள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து சரியானதை படித்துக் கொள்ளுங்கள். வசனம் இருக்கு, பிரச்சனை கிடையாது. அந்நிய பாஷையில எல்லா உங்களை விட நான் ரொம்ப அந்நிய பாஷை பேசுறேன், அப்படியெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க.
பேசக்கூடாதுன்னு சொல்லலை, அந்நிய பாஷையில் பேசுங்க, அதெல்லாம் நடக்கட்டும். ஆனால் ஒன்று, உன் மனசு பரலோகத்தில் இல்லைன்னா பூலோக ஆவி தான் வரும். உனக்கு இருதயம் கழுவப்படலைன்னா அசுத்த ஆவி தான் வரும். உன் மனசு இயேசுவின் உபதேசத்திலும் மாதிரியிலும் நடக்கலைன்னா உனக்கு சாத்தானுடைய ஆவி தான் வரும். சரிதானே? அதான் 2 Corinthians 4:4, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடி மனக்கண்களை குருடாக்கனா இல்ல, குருடா பிரபஞ்சத்தின் தேவன் தானே. எபேசியர் 2:2, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்கள். மனசு மாம்சம் விரும்பினவளை செய்து சோபத்தினாலே கோபாக்கினேன் பிள்ளைகள். அப்படித்தானே இருக்காங்க எல்லாரும். உலகம் பிசாசுக்குள்ள இருக்கு, உலக வழக்கம் பிசாசுக்குள்ள இருக்கு, அதுல போறவனும் பிசாசுக்குள்ள தான் இருக்கிறான். அதுதானங்க உண்மை. பரிசுத்தாவி வந்தா அதுக்கு எதிராக போவான், அதுக்கு எதிராக நடப்பான். ஏசு சொன்னார்ல, நான் யோவான் 17:14 வசனத்திலே அவர் சொல்கிறார், 17:14 வசனத்திலே, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினால் உலகம் உங்களை பகைக்கிறது. அது யோவான் 15:19. சரிதானுங்களா? சரிதானே? இதெல்லாம் பேசினா நேரம் போயிடும். ஆழமான சத்தியம். இப்ப பரிசுத்த ஆவி வேணும், பரலோகத்திலிருந்து ஆவி வேணும். உங்களுடைய இருக்க ஆவியா முதலாவது சரிபார்க்கணும். அதான் பிரச்சனை. முதலாவது அந்நிய பாஷை பேசுறது, அப்புறம் தரையில விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிகிறது, வாமிட் பண்ணி ஓடி போகுது, எல்லாம் நாங்க பாக்குறோம்ல. அதனால முதலாவது உங்களுக்குள்ள இருக்க ஆவி பரலோகத்திலிருந்து வந்தோம்னா பரலோக சிந்தை தரணும், இயேசுவின் மாதிரி. அதெல்லாம் நீங்க பாத்துருங்க. சோ பெருமை இருக்கா, தாழ்மை இருக்கா, இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அப்ப பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவி வரும்போது மட்டும்தான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வரும். பரலோக தரிசனம் நமக்கு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டுன்னு சொல்றேன்ல, இதெல்லாம் பரலோக ஆவி உள்ளவங்களுக்கு தான் வரும், மற்றவங்களுக்கு வராது. உலக ஆவி உள்ளவங்களுக்கு உலகத்தில் இருக்கணும்னு ஆசையா இருக்கும், பரலோகத்தில் இருந்து அந்த ஆவி பெற்றவங்களுக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கும். அந்த ஆவி அப்படிதான் செய்யும். அந்த ஆவி அப்படிதான் செய்யும். நீங்க வெளிப்பா இருக்கணும். சரி, இவ உள்ளான மனுஷன்ல என்ன செய்யணும்? பலப்படணுமா? நீ பரம்பான மனுஷன்ல எப்படி இருக்க வேண்டிய காரியம் இல்லை. அக்கா மெலிஞ்சி போனியலை, மெலியதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது மண்ணில் வச்சு தானே. ஒருவேளை ரொம்ப பெரிய ஆளானா பெரிய பெட்டி வாங்கணும், அளவெல்லாம் எடுத்துக்கிட்டு போய், ஏன்னா ஸ்டாண்டர்ட் பெட்டி கிடையாதுல்ல. ஆமாம், அவ்வளோதான். மலர் வளையம் கடைசியில் சொல்லி தானே ஆகணும். உங்கள் ஊரில் மலர் வளையம் வைப்பீங்களா? புஷ்ப சக்கரமா வைப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3:10, 2:10, முடிவு மன்னரணபுரி இருந்தால் உண்மையாயிரு. என்ன தருவேன்? ஜீவ கிரீடம் அவனுக்கு தருவேன். நல்ல இல்லையோ? அப்ப இயேசுக்கு பின்னால போனா ஜீவ கிரீடம் கிடைக்கும், உலகத்துக்கு பின்னால போனா மலர் வளையம் கிடைக்கும். உனக்கு எது வசதின்னு பார்க்கணும். உலகத்துக்கு பின்னால போனா மண்ணில் வைப்பான், ஆண்டவருக்கு பின்னால போனா அவர் இருக்கிற வண்ணமாகவே உன்னை மாத்தி பரலோகத்தில் வைப்பார். இதுக்கு உள்ளான மனுஷன்ல இப்பவுமே பலப்படணும். அதுக்கு உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படணும். எஸ், another one thing is coming. சொல்றேன். அதாவது இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறிட்டார். பரலோகத்திலிருந்து ஆவி வந்து இறங்கிட்டு அது என்ன சொல்லிச்சு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் என்னங்க பரிசுத்த ஆவியினால பிறந்தார். 12 வயசுலேயே வேதபாரகர் பரிசேயரோட பேசினார்ல, இப்பதான் தெரியுமா அவருக்கு நேசகுமாரன். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். என்னதே? நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவி, இது கொஞ்சம் நீங்க மனசிலாக்குங்க, நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். அதாவது பரலோகத்திலிருந்து பலவேளை நான் நாட்டையர் பேரன், சர்வலோகாதிபா நமஸ்காரம் பாட்டு எழுதின வேதமாணிக்க இருக்க பேரன் பேசுறேன். அங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிச்சிட்டோம், அதனால தேவ பிள்ளை ஆகிட்டோம். இன்னொரு கூட்டத்தார் சொல்றாங்க, நாங்க இயேசுவை தெய்வமா ஆராதிக்கிறோம், அதனால தேவ பிள்ளையா மாறிட்டோம். இதெல்லாம் அவங்க சொல்லிக்கிறது. ஆனா நீங்க இயேசுவை தேவகுமாரன் விசுவாச என்ன செஞ்சிருக்கணும்? யோவான் 14:23, ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிக்கணும் இல்ல? அது செய்யாம தேவகுமாரன்னா பிசாசன் சொல்றான், இயேசுவே தேவனுடைய குமாரன் சத்தம் போடுறான். சரி, இப்ப என்ன விஷயம்னா, தேவ பிள்ளை ஆகிறதுக்கு தேவன் அங்கீகாரம் கொடுக்கணும். இதுதான் ஃபைனல். தேவன் முத்திரை கொடுக்கணும். நான் தேவ பிள்ளைன்னு நம்ம சொன்னா போறாது, பரலோகத்தின் தேவன் சொல்லணும். சரிதானா? அது எப்படி சொல்றாரு தெரியுமா? நீங்கள் அப்போஸ்தலர் 5:32, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின் பரிசுத்த ஆவி சாட்சி. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன கிடைக்குது? ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவி. கீழ்ப்படியாம என் பிள்ளைகள் இடத்தில் கிரியை செய்துன்னு எபேசியர் 2:2 சொல்லுதுல. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரலோகத்தின் ஆவி, கீழ்ப்படியாதவர்களுக்கு பிசாசின் ஆவி. சரிதானே?
நீ கீழ்ப்படுகிறீர்களா? இந்த சாட்சி இருக்கான்னு பார்த்துக்க. கொர்நேலியுவின் வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது, ஆமா இயேசுவை தேவனால் நியமிக்கப்பட்ட இயேசுதான் நியாயாதிபதி எல்லாம் பிரசங்கம் பண்ணி இயேசுவை விசுவாசிகள்லாம் சொன்ன போது அவங்க இருதயத்தோட பூரணமா ஏற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் யோவான் 15:8-9 இருதயங்களை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை தந்தார்களே, அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லாம செஞ்சார். சாட்சி ஒன்னு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருடைய அங்கீகாரம் சாட்சி இல்லைன்னா நீங்க தேவ பிள்ளைன்னு நம்பப்படாது. சரியா? கண்டிப்பா நம்ம தேவ பிள்ளைன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு போம். இல்லப்பா உம்முடைய அங்கீகாரம் கிடைக்கல, முத்திரை கிடைக்கல. இல்ல எபேசியர் 4:30 மீட்கப்பட நாளுக்கு என்ற முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை தூக்கப்படுத்தாதுங்க, அந்த முத்திரை இன்னும் கிடைக்கல. ஆமா, அதுங்கிறத நீங்க மனசுல வச்சு எப்போதும் பரிசுத்த ஆவிக்கு ஜெபம் பண்ணணும். முதலாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளு, இரண்டாவது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படு. அது 8:14 ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவங்க தான் தேவ பிள்ளைகள். தேவ ஆவியினால் நடத்தப்படாம தேவ ஆவியை 10 வரியத்துக்கு முன்ன பெற்றிருப்பாய், அப்புறம் நீ அவரை என்ன பண்ணுவாய்? துக்கப்படுத்துவாய். இல்ல துக்கப்படுத்தினா அவர் ஓடி போயிடுவார். சரியா? சவுலுக்குள்ள இருந்து ஓடி போயிடுச்சு. அப்புறம் வேற ஆவி சத்தம் இல்லாம வந்துட்டு, பரிசுத்தாவி வரும்போது சத்தத்தோட வரும், அசுத்தாவி வரும்போது சத்தம் இல்லாம வரும். அதுவும் உள்ள இருந்து அந்நிய பாஷை பேசும், அதுவும் பழைய காலம் மாதிரி பேசிட்டு இருக்கோம். அது சமயம் வரும்போது தான் தெரியும். அப்புறம் தற்கொலை பண்ணி செத்து போனான். அல்லேலூயா. சரிங்களா? இயேசுவோடு இருந்த யூதாஸ் ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்து போனான்ல. இது மாதிரியா பலவேளை விசுவாசிகளுக்கு சம்பவிச்சிடும். அதனால பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் என்று சொல்லி எபேசு சபையாருக்கு சொல்லி இருக்கு. சரியா? நீ பரிசுத்தாய் பெற்றிருக்கலாம், நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், கூட்டத்துக்கெல்லாம் வரலாம். சாத்தானுக்கு இடம் கொடுத்தா அப்புறம் கவிழ்த்து போட்டுருவான். பிசாசுக்கு இடம் கூடாம இரு, வார்த்தையில கவனமாயிரு, பரலோகத்தை எப்போதும் பாரு, எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணு, எப்ப பார்த்தாலும் தேவ சித்தம் செய்யறத வசனங்களை ஆராய்ச்சி பார்த்து அதுல நடக்கணும். தேவ ஆவியில நீ நடக்கலைன்னா அவர் போயிடுவார். நான் சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிறான். ஒன்னும் அவன் சுயத்துல போறான்னா நீ நட, உன் பாட்டுக்கு போ. அது ரொம்ப காரியம். அநேகர் சபைகள்ல இந்த பிரச்சனை இருக்கு, பரிசுத்த ஆவியை இழந்துடுறாங்க. செத்த பாம்பு மாதிரி இருக்கு. அவ எப்படியா செத்த பாம்பு எப்படி இருக்குது? இருக்கேன் பெருசங்காரே இருக்கேன். அல்ல இல்லையா? ஐயா அப்படியே இருக்கு. 10-50 வரியமா அப்படியே இருக்கு. அல்ல இல்ல, அப்படி இருக்காத. உன்னதங்களில் வரும் பலம் வரும்போது பலத்தின் மேல் பலன் அடைந்து, எப்படிங்க? அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சமூகத்திலே, பலம் வந்து சியோன்னா மேல இருக்கு பரலோகம், தேவ பிரசன்னம் இருக்கிற இடம் சியோன் தான். அங்கே போறாங்க. அது என்ன வசனம்? அவர்கள் கழுகை போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து பறந்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அதான் பவுல் சொல்றாருல, புறம்பான மனுஷன்ல அப்படி இப்படி இருக்கு, உள்ளான மனுஷன்ல பலமா இருக்கும். ஒரு சம்பவம் சொல்ல முடியாட்டா? அதாவது எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, எனக்கு ஒரு பாட்டி, லண்டன் மிஷன் பாட்டி. அப்ப லண்டன் மிஷன் சிஎஸ்ஐக்கு முன்னால அவங்க கண்ணு தெரியாது, காது கேட்காது, படுத்திருக்காங்க. ஊர் சொன்னாங்க, இவங்க எப்ப முடியும்னு தெரியாது, வந்து பார்த்துட்டு போங்க, பார்க்க விரும்புறவங்க பார்த்துட்டு போங்க. நான் பார்க்க போனேன். பாட்டியை ரொம்ப நேசிச்சதுனால கண்ணு காணாத ஆள்கிட்ட, காது கேட்காத ஆள்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றது, எப்படி தொடர்பு கொள்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி காதுல வாய வச்சு, பாட்டி நான் இன்னார் வந்திருக்கேன்னு சத்தம் போட்டேன். நான் போட்ட சத்தத்தில் வீடுகள் போல கேட்டுச்சு. அவங்க எப்படி திரும்பி பார்த்து, நீ அங்கேருந்து வந்திருக்கியா? தூக்கி உட்கார வச்சாச்சு. சரி, பேலேச பேசுறாங்க. அடுத்த கேள்வி கேட்டேன், பாட்டி நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த 2 கையை முறுக்கி, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நல்ல டேய், இன்னைக்கோ நாளைக்கோ நாடிட்டு இருக்க ஒரு லண்டன் மிஷன் பாட்டி, ஒரு 23 வயசு வாலிபனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், கையை 2 முறுக்கி. நம்ம ஆவிக்குரிய பாட்டி, அந்நிய பாச பாட்டி, ரசிக்கப்பட்ட பாட்டி எல்லாம் இருப்பியா இல்லையா? உங்கள்கிட்ட எப்படி இருக்குது? இருக்கேன் வருதுங்க. பத்துக்க ஆவி இல்லாத பாட்டி அந்த காலம் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா அப்படின்னு சொல்றாருல்ல, அதனால ஆவி இருந்திருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பலன். ஸோ சவாலா இருக்குல்ல. ஓகே, உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட விரும்புதியன்னா ஆண்டவருக்கு பின்னால நட. புறம்பான மனுஷன்ல பலப்பட விரும்புறியன்னா பிசாசுக்கு பின்னால போ. அவன் பெயிண்டடி கலரடி லைட்டை போடு, அது மண் இது முட்டாளாக்கி மண்ணில் கொண்டு. ஆமா, பாஸ்டர் மாதிரி இப்ப கோட்டை எல்லாம் போட்டு அடக்கம் பண்றாங்கல்ல. கோட்டு டை போட்டு தான் பாக்ஸ் கண்ணாடி பெட்டியில வச்சிருக்கோம். அப்ப நான் மனசிலாக்கிட்டேன், உங்க லட்சணம் இவ்வளவுதான். அல்ல இல்லையா? சரி, உள்ளான மனுஷன்ல பலப்படக்குள்ள வழியை பாரு, பரலோகத்துக்கு போறவர்ல வழியை பாரு. அவர் உள்ளான மனுஷன். ஓகே, உள்ளான மனுஷனுடைய தன்மைக்கு ஏற்ப ஒரு மகிமை கொடுக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, சுத்தமா வெளிப்படுத்தல் 19:8 சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளபடி பரிசுத்தவான்களுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவானுடைய நீதி. இந்த உள்ளான மனுஷன்ல இருக்கிற குணம், கிரிய, தன்மை இருக்கு பத்தியம். அது வெளிப்படுத்தல் 14:13 சொல்லுதுல, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர் தங்கள் பிரயாசங்களை பார்வர், அவருடைய கிரியைகள் கூட. இதுதான் போவோம். இன்னைக்கு தப்பான காரியம் வந்து
நம்ம எல்லாம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? பலவீனப்பட்டு பின்வாங்கி அசுத்தாவி, அந்நிய ஆவி, அந்நிய அக்கினி சபைகளுக்குள்ள வந்துருது, நமக்குள்ள வந்துருது. இதை நீங்க காப்பி அடிக்கப்படா. இயேசுவை நோக்கி பாருங்கள். 12:1 சொல்லுது எபிரேயர். ஆமா, இயேசு, ஆமா, அவரை நோக்கி ஓட. இயேசுவே பார், அவர் மாதிரியை பார், அவர் வசனத்தை பார், அவர் ஆவியை பெற்றுக்கொள், அவரோட நடந்தா. இயேசு வரும்போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததுனால எடுத்துக்கிட்டு போனாரு. நீ இயேசுவோட சஞ்சரிச்சேன்னா எடுத்துக்கிட்டு போவாரு. நீ எந்த சபையோடு சஞ்சரிச்சாலும் நீ இயேசுவோடு சஞ்சரிக்கிறதுல கவனமாயிரு. இதுதான் நாங்க சொல்லணும். 1 யோவான் 2:1-3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப இயேசுவோடும் பிதாவின் ஆவியோட ஐக்கியத்தில் இருக்கிறதுல கவனமாயிரு. என்ன பார்த்தீங்க? உள்ளான மனுஷன்ல ஆவியினாலே பலப்படும்படி இந்த நாளில் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒன்னு தாழ்த்துவீங்களா? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். 2 வார்த்தை சொல்லுவோம். நம்பர் ஒன், நான் பரலோகத்தில் மனசை வைப்பேன். எங்க வைப்பேன்? பரலோகத்துல தான் மனசு வைப்பேன். இனிமேல் இந்த பூலோக ஆசீர்வாதம் பேச மாட்டேன்னு சொல்லுன்னா பரலோகம் கிடையாது. நம்பர் 1. 2வது, இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் மாதிரியில தான் நடப்பேன். உள்ளத்துக்குள்ள நீங்க பேசணும். பிரசங்கி மாதிரி சத்தம் போட்ட உடனே இறக்க முடியாது. நீ மனசு வஸ்திரத்தை இல்ல இருதயத்தை கிழிக்கணும்னு சொல்றாருல்ல, நீங்க கிழிச்சா நாங்களா கிழிச்சமுங்க, அப்படி வாங்கணுமுங்க, நீங்கள் அது மாதிரி கிழிக்கணும். அப்ப 2வது, இயேசுவின் வார்த்தையில நடப்பேன், அவருடைய மாதிரியில தான் நடப்பேன். வேற ஆபிரகாமையும் பார்க்க மாட்டேன், யாக்கோபை போனியன்னா அவன் வந்து உன்னை கூட்டிட்டு போனோம் முடியாது. ஏசு சொன்னார், நான் கூட்டிட்டு போனோம்னா என் பின்னால் நட. அப்போ 2. 3வது, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கிடைக்கும், பெருமை உள்ளவனுக்கு பிசாசு கிடைக்கும். நீ மனசுல வச்சுக்க. சரீரத்துக்கு மாம்சத்துக்கு ஓடாத, ஆத்மாவின் பிரயாசம் பலன் அடையும்படி, கர்த்தருக்குள்ளே பலன் அடையும், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலே பலப்படும்படி இந்த நாட்களை பயன்படுத்து. வருகை நாளா இருக்கு. உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கு. ஹல்லேலூயா. எப்ப என்ன நடக்கும் தெரியாது. விழிப்பும் கவனமா இருந்து ஆத்மா சொல்லி நான் முடிக்கட்டா. எனக்கு வசனம் வந்துடும், பாஸ்டர் பேசணும், நான் விட்டுற போறேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் ப்ராப்ளம் தான் வந்துகிட்டே இருக்கும், நிறுத்துறது கஷ்டம். 1.5 மணி நேரம் சர்வசாதாரணம். ஓகே, இப்போ நீ சபையின் சங்கங்களை நாங்களே எல்லா சபையிலும் சுத்துறதுதான். எல்லாத்துல உள்ள கூடுதல் குறவு தெரியும். இயேசு இருக்கிற இடத்துக்கு போனோன்னு உனக்கு ஆசைன்னா அவருக்கு வார்த்தையை பார்த்து, அவருடைய அடிச்சோட பார்த்து, அவருடைய ஆவியில நடந்து, அவருடைய சிந்தையிலே வாழ பழகிக்க. வேற யார் எங்களையும் பார்க்கும்படி நாங்க சொல்ல முடியாது. நாங்கள் எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குங்க. இயேசுவையே நோக்கி பார்த்து என்ன நீ கடைசி வரை நிப்பா. வேற இடங்களை நோக்கி பார்த்தீங்கன்னா அவன் விழுவாய், நீயும் விழுவா. அல்ல இல்லையா? இதுதான் நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க இயேசுவை விட்டுட்டு அவன் விழுந்தா நாம் விழப்படாதா, அவிய விழுந்தா நாம் விழப்படாதா? இதான் நியாயம். இயேசுநாதரை பார்த்து ஓடு. வேற யாரும் நமக்கு பிரச்சனை. ஒரு அன்பு வேணும், ஐக்கியம் வேணும், அவர்களுக்கு நன்மை செய்யணும். இயேசுதாப்பா எங்களுக்கு தலைவர், இயேசுதான் எங்களுக்கு மேய்ப்பர். என்னாடு எஞ்சத்தான் கேட்கணும், எம்பினால வரணும். நான் அவைகளை அறிஞ்சிருக்கிறேன். அவைக்கு என் கையில இருந்து பறிச்சுக்க முடியாது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு இயேசுதான் எங்க சொன்னாரு. 10:27-28. தயவு செய்து அன்பர்களே, இயேசுவை மாத்திரம் கவனித்து பார்ப்போம். மாதிரி வார்த்தையில நடப்போம், ஆவியில நடப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.